நான் அறக்கட்டளை தொடங்குவேன், அரசியல் செய்வேன், விவசாயம் செய்து ஆடு மாடு விற்பேன். அது என் இஷ்டம். நான் தொழில் செய்யக்கூடாதா? என் காருக்கு எப்படி டீசல் போட முடியும்? என் பிள்ளைகளுக்கு எப்படி பீஸ் கட்ட முடியும்? என்னை பிச்சை எடுக்க சொல்கிறீர்களா என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குகையிலிருந்து வெளிப்பட்ட சிங்கம் போல பத்திரிகையாளர் மத்தியில சீறி பாய்ந்திருக்காரு. பொதுவாக அண்ணாமலை காரசாரமாக பேசக்கூடியவர்தான். ஆனா இதற்கு முன்பு எப்போதுமே இதுபோல் கோபப்பட்டு பேசியது கிடையாது. அந்த வகையில தான் அவரது பேச்சு அரசியல் வட்டாரத்துல மட்டுமல்ல, பொதுமக்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் விரிவான செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த 3 மாதங்களாகவே தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து ஏராளமான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றனர். அவர் அரசியல் கட்சி தொடங்க போகிறார். அவரது பெயரில் நற்பணி மன்றம் தொடங்கப்பட்டிருக்கிறது. கோவை அருகே விவசாய நிலம் வாங்கி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகப் போகிறார். நடிகர் விஜயுடன் கூட்டணி சேரப் போகிறார் என ஏராளமான பரபரப்பு செய்திகள் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றன. இதன் ஒரு கட்டமாக அவர் கர்நாடக மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது மிகப்பெரிய அளவுல ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றும் நடத்தி வந்ததாகவும், அதன் மூலம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்ததாகவும், அந்த நிறுவனம் கட்டி விற்கும் வீடுகள் ஒவ்வொன்றுக்குமே கோடிக்கணக்கில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தகவலானது வெளிவந்திருக்கு. இந்த நிலையில தான் கோவை வந்த அண்ணாமலையிடம் பத்திரிகையாளர்கள் பல கேள்விகளையும் கேட்டிருக்காங்க. நீங்கள் கர்நாடகாவில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நடத்துவதாக சமூக வலைதளங்கள்ல ஏராளமான செய்திகள் வருகின்றனர். இது உண்மையா என்ற கேள்வியை நிருபர்கள் அண்ணாமலையிடம் கேட்டிருக்காங்க. இதற்கு அண்ணாமலை மிகவும் ஆவேசமாக பதில் அளிச்சிருக்காரு. அவர் பேசும்போது இதில் என்ன தவறு இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நான் என்ன மண்ணை சாப்பிடுவதா? நான் பிசினஸ் செய்கிறேன். யாரையாவது அடித்து பிடுங்குகிறேனா அல்லது மிரட்டுகிறேனா? உங்கள் பணத்தை வாங்கி கொண்டேனா? என்னுடைய தொழிலை நான் செய்து வருகிறேன். விவசாயம் செய்கிறேன். என்னுடைய அரசியலை நான் செய்கிறேன். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்காரு. நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? என் குழந்தைகளுக்கு எப்படி பீஸ் கட்டுவேன்? எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் என்று கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வைத்தார்கள் என்றால் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? என் காருக்கு எப்படி டீசல் போடுவேன் என்று அண்ணாமலை வினாவியிருக்காரு. நான் எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்வேன். அதில் தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த கம்பெனி ஆரம்பித்து இருக்கிறார்கள். இதில் இந்த தவறு இருக்கிறது. வருமான வரி கட்டவில்லை, ஜிஎஸ்டி கட்டவில்லை. இப்படியெல்லாம் தவறு இருந்தால் சொல்லுங்கள். நான் எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வைத்து எந்த மீனையாவது சாகடித்தேனா? தண்ணீரை மாசுபடுத்தினேனா? எந்த தொழிலையும் தொடங்க எனக்கு உரிமை இருக்கிறது. இன்று கட்சியில் மாநில தலைவராக இல்லாத போது ஓடுவதற்கு எனக்கு நேரம் இருக்கிறது. என்னுடைய வேலையை செய்வதற்கு, பொருட்கள் ஈட்டுவதற்கு, விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கிறது. என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். என்ன தவறு செய்தேன் என்று கேள்வி கேளுங்கள் என்று சொல்லியிருக்காரு. நியாயமான முறையில் நான் பொருட்கள் ஈட்டி, நியாயமான முறையில் நான் அரசியல் செய்ய வேண்டும். அதை வைத்து என்னுடைய குடும்பத்தை நியாயமான முறையில் வாழ வைக்க வேண்டும். என்னை எதுவுமே செய்யக்கூடாது என்றால் எப்படி? நான் உப்பு போட்டு சாப்பிடுபவன். என்னுடைய எல்லா தொழிலுமே தர்மம் இருக்கிறது. தொழிலே செய்யக்கூடாது என்றால் என்ன நியாயம் இருக்கிறது? நான் என்ன சாராய கம்பெனியா நடத்துகிறேன் என்று கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போது விமானத்தை பிடித்து கோவா போக வேண்டும். கேரள மாநிலத்தின் எஸ்ஐஆருக்கு நான் தான் பொறுப்பு. இதேபோல் லட்சத்தீவு செல்ல வேண்டும் என்றால் 60,000 செலவாகும். அதை யார் எனக்கு கொடுப்பார்கள்? நான் தொழில் செய்தால்தான் சாப்பிட முடியும் என்றெல்லாம் பேசியிருக்காரு. இதுவரை கட்சியிலிருந்து 1 ரூபாய் கூட நான் வாங்கியது கிடையாது. நான் என்ன பிச்சை எடுக்கவா முடியும் என்று ஆவேசமாக பேசியிருக்காரு. எனக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2,000 ரூபாய் செலவாகுகிறது. இதனை உங்கள் பாக்கெட்டிலிருந்து பிடுங்குறேனா அல்லது தவறான நபர்களிடமிருந்து வாங்குறேனா? இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்க போகிறேன். அதற்கு நேரமும் மன வலிமையும் இருக்கிறது. நான் 24 மணி நேரத்தை கைக்கடிகாரம் கட்டிக்கொண்டு ஓடி ஓடி வேலை செய்கிறேன். நீங்களும் சோம்பேறியாக வீட்டில் இருக்காதீர்கள். பல இடங்களுக்கு செல்லுங்கள். நன்றாக வாழுங்கள். நிம்மதியாக வாழுங்கள். உங்களது சொந்த காசில் வாழுங்கள் என்று சொல்லியிருக்காரு.
ரயில் டிக்கெட் எடுக்காமல் வந்தவர்கள் கூட எல்லாம் இன்றைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கு என்ன தொழில் செய்கிறார்? அவருக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? இதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களா என்று அண்ணாமலை சொல்லியிருக்காரு. TR பாலு நீதிமன்றத்திற்கு வந்த கார் சாராய ஆலை பெயர்ல இருக்கு. இதனை நீங்கள் எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்கிறீர்களா? என்னால் யாருக்கும் உபத்திரம் வராது என்று சொல்லியிருக்காரு. ஒரு தொழிலில் 5 லட்சம் ரூபாய் பங்கு தொகையாக போட முடியாத அளவிற்கு நான் இருக்கிறேன்னா, நிறுவனங்களில் 2 லட்சம் ரூபாய் வரை பங்கு தொகை முதலீடு செய்திருக்கிறேன். ஆன்லைனில் கம்பெனிகளில் எவ்வளவு பங்கு முதலீடு என்பதை பாருங்கள். அந்த அளவிற்கு கூட தகுதி இல்லாமல் நான் இருக்கிறேன்னா, என் மனைவி வேலை செய்கிறார். 10 ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றி இருக்கிறேன். கையிருப்பில் பணம் வைத்திருக்கிறேன். எனது அப்பா அம்மா விவசாயம் செய்கிறார்கள். இப்பொழுதும் ஆட்டுக்குட்டி விற்பனை செய்கிறோம். என்னால் 2 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய முடியாத அளவிற்கா இருக்கிறேன் என்று கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் தொழில் செய்வேன், அரசியல் செய்வேன், அறக்கட்டளையும் நடத்துவேன், விவசாயமும் செய்வேன். என் மீது எந்த ஒரு தவறும் இருந்தால் என்னை எதிர்த்து கேள்வி எழுப்புங்கள் என்று ஆவேசமாக பேசியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 19ஆம் தேதி பிரதமர் மோடி கோவை வருவதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காரு. கோவையில இயற்கை விவசாயம் கூட்டம் நடைபெற இருக்கு. இந்த நிகழ்வுல 5000த்திற்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் கலந்து கொள்றாங்க. இவர்களை பிரதமர் மோடி சந்திக்க இருக்காரு. இந்த தகவலையும் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதுல என்ன தவறுங்க? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிசினஸ் செய்யறேன். அதுல யாராச்சும் அடிச்சு போடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கினா, இந்த பணத்தை வாங்கினா, என்னுடைய தொழில் நான் செய்யறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன், என்னுடைய அரசியல் நான் செய்யறேன். இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? என் குழந்தைகளுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன்? எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சீங்கன்னா, நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன்? எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன்? என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன்? அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன். செய்யக்கூடிய வேலைகள்ல தவறு நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க, இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க. இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க. இந்த கம்பெனில GST கட்டல சொல்லுங்க. அதனால எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு? நான் செய்யக்கூடிய தொழில யாருக்கு பாதிப்பு இருக்கு? நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அது ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுனா, தண்ணியை நான் பால்படுத்தினா, மாசு பண்ணா சொல்லுங்க. எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை. எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு, மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு, என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு, எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு, விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு, 4 இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு, ஓடுறதுக்கு நேரம் இருக்கு. அதனால இது என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்றேன். அதே நேரத்துல மக்கள் முன்பு நிற்கிறேன். அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க. இல்லன்னா நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன். மற்றபடி திமுகவோ வேறு யாரோ ஒருத்தன் கை நீட்டி சொல்றால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க. அதனால அப்படித்தான் நான் இருப்பேன். நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும். அதை வைத்து நியாயமான அரசியல் நான் செய்யணும். அதை வைத்து என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில வாழணும். என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க, என்ன தவறு? வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க. நான் தொழில் செய்யற என்ன தவறு? அதனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டுல கையை கட்டி கொண்டு வாயை கொத்தி கொண்டு சும்மா நான் உட்கார்ந்துருக்க முடியுமாண்ணா? நீங்களும் தொழில் பண்றீங்க. நான் 10 பேர்த்த சொல்றேன், ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன். கையில 1000 ரூபாய் இருக்கா, 10,000 இருக்கா, 25,000 இருக்கா? நானும் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், அதை சிறந்த பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாதா? போறோம், நீங்களும் போடுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நானே 10 பேர்த்த சொல்றேன், ஸ்டார்ட் அப் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, நல்லா சம்பாதிங்க, ஆரோக்கியமா சம்பாதிங்க சொல்லிட்டு நான் செய்யக்கூடாதா? அதையே நானும் செய்கின்றேன். 4 பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன், அதே விவசாயத்தை நானும் பண்றேன். அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும்தான் மக்களிடம் சொல்றேன். நான் சொல்றதை மட்டும்தான் நான் செய்யறேன். அதனால பத்திரிகை நண்பர்கள் யாராவது அண்ணன் இதுல தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க. தவறு இருக்காது. அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம். ஆனா இதனால மாசு பால் பெற்றுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது. உப்பு போட்டு சாப்பிட்றவன் நானு. தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னென்ன நியாயம்? நான் சாராய கம்பெனி என்ன நடத்துறேன்? சாராய கம்பெனி என்ன நடத்துறேன்? நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும். வீட்டுல டீசல் போட்டு காலைல அவங்களுக்கு வர்றாங்க, 3000 ரூபாய் செலவு அன்னைக்கு. இப்ப பிளைட்டை பிடிச்சு நான் கோவாக்கு போகணும். கோவா மாநிலத்தினுடைய SIR அதுக்கு நான் தான் பொறுப்பு. லட்சதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு. கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு. லட்சதீப் போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் 60,000 ரூபாய் ஆகும்.
யார் எனக்கு கொடுப்பா? கட்சியில இருந்து நான் வாங்க மாட்டேன். ஒரு ரூபா கூட கட்சியில இருந்து வாங்கியது கிடையாது. இன்னைக்கு கோவா ஃபிளைட் டிக்கெட் போட்டு போறேன். பணம் யாரு கொடுப்பாங்கண்ணா? யாரு கொடுப்பாங்க? ரோட்ல போய் பிச்சை எடுக்க முடியுமா? கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணன் நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கேன், நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர், ஒரு 10 ரூபாய் பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும். என் குடும்பத்தை நான் வாழ வச்சுதான் ஆகணும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கிருந்து கட்டுவேன்? நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன், 4 பேர் பணம் கொடுங்க அண்ணா. நீங்க புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை. கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்குமே விவசாயி எனக்கு வந்திருக்கிறாங்க, மாசம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகும் இல்ல? அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்கிறனா, தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா? என் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். பெருமையாக வாழ்வேன், பெருமையா தொழில் செய்வேன், பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன். அதைத்தான் ஒரு இளைஞனுக்கு சொல்றேன். இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறாங்க, இன்னைக்கு உள்ள நான் பேசினேன். ஒர்க் வித் பிரின்சிபல். ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க, அதுல பணம் சம்பாதிங்க, அதுல வாழுங்க. நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்கு, என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும். அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்கு, மன வலிமை இருக்கு, அதுவும் செய்வேன். பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு, பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும், அதுவும் செய்வேன். அரசியலும் செய்வேன், வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் நடத்துவேன், இயற்கை விவசாயம் பார்ப்பேன். 24 மணி நேரத்தை கைக்கடிகாரத்தை கட்டிக்கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன். நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன். இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.